தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோன்னு பாரதியார் சொன்னார்ல, அதே மாதிரி தான் மிருகத்துக்கு 6 அறிவு உள்ள இருக்கவனே வந்து ஜகத்தினை அழித்திடுவோன்னு நினச்சா 5 அறிவு உள்ள இருக்கிறது எதை வேணால் அழிக்குமா இல்லையா? ஒரு அடிப்படையான ஒரு அர்த்தமற்ற வாதங்களை மட்டும் வச்சு ஒரு விதத்தை பண்ணால் ஏற்கனவே கன்ஃபியூஸ் ஆகிருக்க பப்ளிக் வந்து இன்னும் கன்ஃபியூஷன் ஆவாங்க. சிம்பிளாக தான் ஒன்று பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஹியூமன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருங்க, எங்கெங்கே அனிமல் ஸ்பேசஸ் நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம் பண்ணிடுங்க. நாய்களெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுருங்க. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, சிம்லா, டார்ஜிலிங், குலுமனாலி எல்லா இடத்துலையும் கொண்டு நாய்கள் எல்லாத்தையும் அங்கே விட்டுருங்க. அங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் இங்கே வந்துருங்க. இது நல்ல டீல், சூப்பர் டீல். இதுதான் செய்ய முடியுமா? பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்து யாருனால வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அந்த பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து யாருக்குமே எந்த தரப்புக்குமே கஷ்டம் இல்லாமல் நம்ம அதை சரி பண்ணணும். அதான் வழியே வேறு வழி கிடையாது. கோடிக்கணக்கில் நாய் வந்ததுக்கப்புறமா இனிமேல் ஏபிசி ப்ரோக்ராம் போட்டு இனிமேல் பிசிஏ ப்ரோக்ராம் போட்டு பண்ணால் என்ன நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே சாப்பாடு போடாத, கொன்று போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுறது, நீ ஏன் சாப்பாடு போடுறங்கிறது, எல்லாரும் நாட்டாமையாக மாறுறது.